நம்ம வந்து ஆவிதான் முக்கியம்னு சொல்றோம், அது கரெக்டு தான். ஆவிதான் மாஸ்டரு, நீங்க வந்து வெறும் பாடி, ஆவிதான் நிஜமாள், அதெல்லாம் நம்ம சொல்லதான் செய்யறோம். ஆனா அப்படி சொல்றதுனால இந்த சரீரம் வேஸ்ட், ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கவே கூடாது. அது வந்து சில மதங்கள்ல பூதிக்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது என்னன்னா, இந்த சரீரம் தாங்க மோசம், ரொம்ப மோசமானது, இத பட்டினி போட்டு அடிச்சுக்கு வர செய்வாங்க. சரீரத்தை அடிச்சு அதை கீழ்ப்படுத்தி சரீரம் தான் பிரச்சனையே அப்படின்றாங்க. ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் வாயினால ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குறார். பறவைகள் வரட்டும், மீன் வரட்டும், மலை, பெரிய மலை, என்ன மாதிரி மலை இருக்கு, மலை, பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது. யானையெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குது, அவ்வளோ பெரிய மிருகங்களே. அப்புறம் புழுவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்குது. இவ்வளோவதையும் படைத்தது தேவனுடைய வார்த்தை. ஆனா மனுஷனை வந்து உண்டாக்கும் போது இந்த சரீரம் வந்து ஒன்னும் பெருசு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஆவிக்குரியதுதான் முக்கியம்னு. இந்த சரீரத்தை உண்டாக்குனது எப்படி தெரியுமா? அவரு ஆண்டவர், நம்ம அப்பா, அவர் கைய வச்சு மண்ணை எடுத்து மண்ணுனால ஒரு ஷேப்பெல்லாம் அப்படி அப்படி அப்படியே அழகா உண்டாக்கி வடிவம் வச்சு, தோள்பட்டை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் உண்டாக்குனா? நம்ம அப்பா. அவரு ஒன்ன உருவாக்குறார், நம்மளை உண்டாக்கி அப்படி இப்படியே எல்லாம் பண்ணி கடைசியில அவருடைய சுவாசத்தை என்ன பண்றாரு? உள்ள ஊதுறாரு. ஜீவ ஆத்மா வாக்க ஜீவனை தராரு, அதான் ஆவி ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சரீரம் எப்படி படைக்கப்பட்டது? ஹேண்ட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபாதர். நம்ம அப்பாவுடைய ரேகை நம்ம சரீரத்துல இருக்குது. அதனால வந்து இந்த சரீரம் கூட வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் போது அப்படியே அவ்வளவுதான் போச்சு, சாம்பலா போச்சு, மண்ணா போச்சு, அவ்வளவுதான், ஒண்ணு இல்லைன்றது கிடையாது. அத கூட அவருடைய வருகையில முதலாவது அதை எந்திரிக்க வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் உண்டாக்குனது அது. அதனால நீங்க இந்த சரீரம்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேணாம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரியதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு விட்டுறாரு. ஆவிக்குரியது முக்கியம், அதே மாதிரி சரீரமும் முக்கியம். கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் யார் படைச்சா? நம்ம அப்பா படைச்சிருக்கிறாரு. அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம இந்த சரீரம் வந்து ஃபுல்லாவே வேஸ்ட்ன்றது கிடையாது, அதை அடக்கி ஆளணும். நம்ம அது இஷ்டத்துக்கு எதையாவது பார்க்குது, எங்கேயாவது போகுது, 6 இட்லி சாப்பிடணும்னு தோணுது அதுக்கு, ஆனா 3 இட்லியோட டாப் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம அதுக்கு வந்து நிறைய பண்ண வேண்டியது, இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். யார் கண்ட்ரோல் பண்றா? அதான் ஆவி கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்ப சரீரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அது வந்து ஃபர்ஸ்ட் பிறப்பு இந்த சரீரத்தோட நம்ம வந்திருக்கோம்.